ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவியை தக்க வைக்க சித்தராமையாவும் முதலமைச்சர் பதவியை எட்டி பிடிக்க டி.கே. சிவகுமாரும் போராடி வருவதா அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். கர்நாடகாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடிச்சிருந்துச்சு. முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையாவுக்கும் அந்த மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமாருக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டிருந்துச்சு. போட்டி முடிவில் சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது. மாநில தலைவர் டி.கே. சிவகுமாருக்கு துணை முதலமைச்சராகவும் பதவியும் ஏற்றிருந்தார். அப்பதான் 2.5 வருஷம் கழிச்சு சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை டி.கே. சிவகுமாருக்கு விட்டு தரணும்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அது நடக்காமையே போயிடுச்சு. இந்த விஷயம் தொடர்பா போன வருஷம் கடைசியில சித்தராமையாவுக்கும் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே பெரிய மோதல் வெடிச்சிருந்துச்சு. கர்நாடகா மக்கள் பரபரப்பாக இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் மேலிடம் இந்த விஷயத்துல உடனே தலையிட்டு சமாதானமும் செஞ்சு வச்சிருந்துச்சு. இப்ப சித்தராமையா முதலமைச்சராக பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. இந்த நிலையில தான் தற்போது மீண்டும் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் டி.கே. சிவகுமார் தனது ஆதரவாளர்களோடு டெல்லிக்கு போய் மேலிட தலைவர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் முதலமைச்சர் பதவி கேட்டு சிவகுமார் போர்க்கொடி தூக்கி வருவதா பேசிக்கிறாங்க. அதே நேரம் சித்தராமையாவும் முதலமைச்சர் பதவியை தக்க வைக்க காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. இப்படி இருவருக்கும் இடையே அதிகார போட்டி நடந்து வரும் நிலையில தான் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதே மாநிலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே நீண்ட காலமா கர்நாடக அரசியல்ல அனுபவம் உள்ளவராக திகழ்ந்துட்டு இருக்காரு. குர்மித்கல் என்ற தொகுதியில் இருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் 9 முறை சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் கார்கே. 2009ஆம் வருஷம் கல்புர்கி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கப்புறமா தான் 2014ஆம் வருஷம் நடந்த எம்பி தேர்தலில் தோல்வியடைந்த கார்கே அதற்கடுத்து 2019ஆம் வருஷம் நடந்த எம்பி தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தார். கர்நாடக முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியில மிகவும் பொருத்தமானவர் அவர்தான். ஆனால் அவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால முதலமைச்சர் வாய்ப்பு மறுக்கப்பட்டதா கர்நாடகாவில் பேசப்பட்டு வருது. இந்த நிலையில தான் சித்தராமையா டி.கே. சிவகுமார் போட்டிக்கு நடுவே கார்கே முதலமைச்சர் ஆனால் அவரை ஆதரிக்க தயாரா அப்படிங்கிற குரல் பெரிய அளவில் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கார்கேவுக்கு முதலமைச்சர் பதவி தரணும்னு அந்த மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் மிக வெளிப்படையாக பேட்டி ஒன்றையும் கொடுத்திருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி முக்கிய விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது மல்லிகார்ஜுன கார்கேவை போலவே கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்தான். இருவரும் நீண்ட காலமாக கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி தலித் சமூகத்திற்கு தர வேண்டும்னு வலியுறுத்தி வராங்க. கார்கேவின் தீவிர ஆதரவாளரான அவருக்கு அந்த பதவிக்கு ரொம்ப நாளாக காய் நகர்த்தி வர்றாங்க. ஆனா அந்த முயற்சி அவருக்கு கைகூடாமே போயிடுச்சு. இப்படியான சூழ்நிலையில தான் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடக முதலமைச்சராக வந்தா வரவேற்போம் அப்படின்னு பரமேஸ்வர் சொல்லியிருக்காரு. பொதுவா கோஷ்டிகள் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியால் ஜீவிக்க முடியாது என்பார்கள். அதுக்கு பல உதாரணங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த விமர்சனங்களுக்கு காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் ஜனநாயக கட்சி என்பதால் தான் கருத்து மோதல்கள் நடப்பதா பதிலடி கொடுத்து வராங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.